இதை வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா வினோத் வந்து அந்த இடத்துல இறங்கலன்னு வச்சுக்கோங்க. வினோத் வந்து வெற்றியாளர். அதாவது வந்து முன்னாடியே அவர் வெற்றியாளர், அவர் தெரியாமல் வெளியே வந்துட்டார் 18 லட்சத்தை எடுத்துட்டு. இன்னைக்கு வந்து அரோரா அந்த டிக்கெட் ஃபினாலே வந்து வினோத் அடிச்சிருப்பார். அப்படி அடிச்சிருந்தானா அவருடைய லைஃப்ல ஒரு நார்த் சென்னையிலேருந்து போயிட்டு இன்னைக்கு வினோத் வந்து ஒரு 18 லட்சத்தை ஊரே கொண்டாடுது. ஏன்னா ஒரு நார்த் சென்னையிலேருந்து இந்த மாதிரி ஒரு கானா பாடல்களுக்கு வந்து ஒரு தலைவர், சங்க தலைவராக இருந்து வழி நடத்தி இருக்காரு. வழி நடத்தது மட்டும் இல்லாமல் நேர்மையான முறையில், நான் ஒரு சமீப வீடியோ வினோத்தை பார்த்தேன், அதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, உங்களை வந்து ஒரு அசிங்கமான பாடல்களோ ஒரு விஷயங்களோ உங்களை வந்து மேடையில் பாட சொன்னால் நீங்கள் பாடக்கூடாதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் பாட மாட்டோம்னு சொல்லுங்கள், அதை வந்து நம்ம திணிக்க மாட்டோம், நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம அதை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வழி நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருந்த ஒரு பர்சன். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஓட்டர் பேங்க்கும் அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் மனிதாபிமானத்தோட அந்த இடத்துல இறங்கினார். அப்போது தள்ளி விட்டவங்களுக்கு அந்த மனிதாபிமானம் இல்லையே, இனிமேலும் அவங்க அதை வச்சுருந்தாங்கன்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த டிஆர்பிக்காக வச்சுருந்தாங்கன்னு, இது வந்து விஜய் டிவியோட பேரே கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு சூழலை தெளிவாக கையாண்டிருக்காங்க தான் நான் பார்க்குறேன். இல்லை, ஒரு காருங்கிறது வந்து ஒரு 4 பேர் இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அதில் 9 பேர் வந்து அந்த போட்டியில் வந்து உள்ளே இருந்து யார் வந்து அதிக நேரம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இது ஒரு அபாயகரமான ஒரு விளையாட்டாக நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம், மூச்சு திணறல் வந்து ஒருத்தவங்களை ஃபிட்ஸ் வர அளவுக்கு இந்த அபாயகரமான ஒரு விளையாட்டுலாம் தேவைதானா அந்த பிக் பாஸில்? அதாவது நம்ம வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு போட்டியாக, அவங்க வந்து ஒரு போட்டியாக நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த போட்டியில் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய எண்ணமும். இதை முடியாமல் வெளியே வந்துடணும். விக்ரம் முதல் ஆளாக வெளியே வந்தார். ஏன் வெளியே வந்தார்னா, அவருடைய பாடி ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு அங்கே வந்து அவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியல, அவர்னால வெளியே வந்துட்டார். இப்போது அடுத்தடுத்து இருக்கிறவங்க வெளியே வருவாங்கன்னா, இப்போ டெம்ட் ஆகி தான் வந்து இவங்க வெளியே வந்தாங்க. ஓகேங்களா, சாண்ட்ரா வெளியே வந்தாங்க. டெம்ட் ஆகிட்டு வெளியே வந்தாங்களா அப்படின்னு கேட்டால் தள்ளி விடப்பட்டு தான் வெளியே வந்தாங்க. இங்கே டெம்ட் ஆகிட்டு வெளியே வருவாங்க, ஏதோ ஒரு வாக்குவாதத்தில் வெளியே வந்துடுவாங்க, ரொம்ப நேரம் காற்று இல்லாமல் வெளியே வந்துடுவாங்க, இல்லை வந்து மென்டலி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி வெளியே வந்துடுவாங்க. இவங்க எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்றதுக்காக நாங்கள் போட்டி வச்சுருக்கோம் தான் பிக் பாஸ் தரப்பில் சொல்லப்படுது. சரி, இப்போ வந்து அதில் ஏதாவது ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டதுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? அது வந்து நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி. இனி வரக்கூடிய காலங்களில் இதை வந்து ஒரு விளையாட்டாக இருந்தாலும் போட்டியாக இருந்தாலும் அந்த போட்டிகளை எப்படி நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த தனியார் தொலைக்காட்சி இதை தெளிவுபடுத்திக்கணும். இதை தெளிவுபடுத்தி அவங்க கொண்டு போகணும் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா மக்கள் விரும்பலை, மக்களே அதை வந்து உண்மையாலுமே விஜய் டிவியினுடைய அதிகமான பார்க்கக்கூடிய ஒரு தருணம் எப்போ வந்துச்சுன்னா, இந்த கார் டாஸ்க்கு அப்புறம் தான் வந்துச்சு. நிறைய பேர் அதை ரொம்ப அடுத்தென்ன அப்படின்றத பார்க்கறதே டிஆர்பி ஏறுறது அப்படின்னு சொல்லுங்களேன். அந்த மாதிரி ஏறுறது அதுக்கப்புறம் தான், அதுக்கு முன்னாடி கிடையாதுன்னு கூட சொல்லலாம்.